அருள்மிகு மீனாட்சி சுந்தரேசுவரர் திருக்கோயில் மதுரை இத்தலத்தின் வரலாறு தனிப்பெருமை வாய்ந்ததாகும். தெய்வ மணங்கமழும் தேவார திருப்பதிகங்களில் இடம்பெற்றுள்ள 274 தலங்களில் இதுவும் ஒன்று. முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான் அருளுருக்கொண்டு 64 திருவிளையாடல்களைச் செய்தருளிய பெருமை வாய்ந்த இத்தலத்தின் வரலாறு படிப்போர் இன்புறும் வண்ணம் அமைந்துள்ளது. முற்காலத்தில் மதுரையும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளும் கடம்ப மரங்கள் நிறைந்த காடாக இருந்தன. அக்காலத்தில் குலசேகர பாண்டியன் மணவூரிலிருந்து பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான். அப்பொழுது மணவூரில் வாழ்ந்த தனஞ்சயன் என்னும் தனவணிகன் வாணிகத்தின் பொருட்டு பல ஊர்களுக்கும் சென்று கடம்பவனம் வழியாக தன் ஊருக்குத் திரும்பி வந்து கொண்டிருந்தான். வரும் வழியில் இருட்டிவிட்டது. காட்டின் நடுவில் இருட்டிவிட்டது. காட்டின் நடுவில் ஓரிடத்தில் தங்க நேரிட்டது. அங்கே ஒரு பொய்கை இருந்தது. அதன் கரையில் தானாய்த் தோன்றிய ஒரு தனிச்சுடராகிய சுயம்புலிங்கம் சிவலிங்கம் காட்சியளித்தது. தனஞ்சயன் அப்பொய்கையில் நீராடி சிவலிங்கத்தை வணங்கி பின் ஓரிடத்தில் தங்கி இளைப்பாறினான். அன்றிரவு அங்கே ஓர் அதிசயம் நிகழக் கண்டான். வானுலகத் தேவர்கள் பலர் அங்கு வந்தனர். 4 யாமங்களிலும் அச்சிவலிங்கத்திற்கு முறையாக பூசைகள் செய்து வழிபட்டனர். ஆடலும் சிறப்பாக நடைபெற்றன. இக்காட்சியைக் கண்ட தனஞ்சயன் மறுநாள் காலை மணவூர் சென்றதும் குலசேகர பாண்டிய மன்னனிடம் தான் கண்டவற்றை எடுத்துரைத்தான். பாண்டியன் கனவில் சித்தர் வடிவில் அன்றிரவே சிவபெருமான் தோன்றி பாண்டிய மன்னாயாம் எழுந்தருளியிருக்கும் கடம்பவனத்தை திருத்தி நாடாக்குக எனக் கூறி மறைந்தார். அக்கடமையை ஏற்று குலசேகரன் கடம்பவனத்தில் காட்சி தந்த சிவலிங்கத்திற்கு ஒரு மாபெரும் ஆலயத்தை எழுப்பினான். அதைச் சுற்றிலும் அகன்ற வீதிகளும் மணிமாடங்களும் நிறைந்த அழகிய திருநகர் ஒன்றை அமைத்தான். இவ்வரலாற்றின் அடையாளமாக இன்றும் திருக்கோயிலின் வடக்கு சுற்றில் கடம்ப மரம் ஒன்று காட்சியளிக்கின்றது. மேலும் இத்தலம் இலக்கியங்களில் கடம்பவனம் என்றே குறிக்கப்பெறுகின்றது. பாண்டிய மன்னர் பலர் பற்பல காலங்களில் புகழுடன் அரசாண்டனர். கொற்கை பாண்டியன், இளம்பெருவழுதி, அறிவுடைய நம்பி, நெடுஞ்செழியன், நன்மாறன், உக்கிரப்பெருவழுதி முதலியோர் கடைச்சங்காலத்தில் திகழ்ந்த பாண்டியர்கள். மேலும் சுந்தர பாண்டியன், பராக்கிரம பாண்டியன், குலசேகர பாண்டியன், அதிவீரராம பாண்டியன், வாதுங்கராம பாண்டியன் முதலியோரும் சிறப்புடையோராக ஆண்டு வந்தனர். பாண்டியன் நெடுஞ்செழியன் காவிரி பூம்பட்டினத்து வணிகனான கோவலனை கள்வன் என்று கருதி ஆராயாது கொலை புரிந்து பின்பு உண்மை உணர்ந்து உயிர் துறந்தான். சமண மதத்தைச் சார்ந்த கூன்பாண்டியன் சைவனானான். 14ஆம் நூற்றாண்டில் மாலிகாபூர் படையெடுத்து வந்து கோயில் சிற்பங்கள், ஓவியங்கள் முதலியவற்றை தகர்த்துச் சிதைவுபடுத்தினான். கிபி 1559இல் சோழ மன்னன் ஒருவன் பாண்டி நாட்டின் மீது படையெடுத்து வந்து மதுரையை கைப்பற்றிக் கொண்டான். அப்போது சோழனை அடக்கி பாண்டியனுக்கு உதவி செய்ய விஜயநகரத்து மன்னன் நாகமநாயகன் என்பவனை அனுப்பினான். நாகமநாயக்கன் சோழனை அடக்கித்தானே அரசாளன தொடங்கினான். பிறகு அவன் மகன் விசுவநாத நாயக்கன் தந்தையுடன் போர் செய்து அவனைச் சிறைப்படுத்தித்தானே அரசரானன். கிபி 1559 முதல் ஆளத் தொடங்கினான். நாயக்க வம்சத்து அரசர்களில் இவனே முதல்வன் ஆவான். இவனுடைய தலகர்த்தன் அரியநாத முதலியாவான். விசுவநாத நாயக்கன் காலத்தில் பழைய கோட்டைகளும் மதில்களும் அழிக்கப்பட்டு புதிய கட்டிடங்கள் கட்டப்பெற்றன. ஆயிரங்கால் மண்டபமும் இவன் காலத்தில் அரியநாத முதலியால் கட்டப்பெற்றது. விசுவநாத நாயக்கருக்குப் பின் பல நாயக்க மன்னர்களும் குமார கிருஷ்ணப்ப நாயக்கர், முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர், முத்துவீரப்ப நாயக்கர் முதலியார் அரசாண்டனர். பிறகு முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் புதல்வரும் முத்துவீரப்ப நாயக்கரின் இளைய சகோதரருமான திருமலை நாயக்கர் கிபி 1623 முதல் 1659 வரையில் அரசாண்டார். இவர் நாயக்க மன்னர்களில் தலை சிறந்தவர். இவரை தென்னிந்திய ஷாஜகான் என்பவர் கோயிலுக்கு பல திருப்பணிகள் புரிந்துள்ளார். பல்லாயிரக்கணக்கான கிராமங்களையும் நகைகளையும்
கோயிலுக்கு வழங்கியுள்ளார். புது மண்டபம், கோபுரம், தெப்பகுளம் முதலியன இவர் காலத்தில் ஏற்பட்டன. துணை புரிந்த சான்றுகள்: 1. மதுரை கோவில் கும்பாபிஷேக மலர்கள் 1963, 1974 ஆண்டுகளில் வெளிவந்தவை. 2. பெ. வேதாசலம், பாண்டிய நாட்டில் வானாதிராயர்கள், மதுரை 1987, 3